வணக்கம் நண்பா, வெல்கம் டு கன்சியூமர்ஸ் டெக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 20K பட்ஜெட் ரேஞ்சில் எப்படி ஒரு என்ட்ரி லெவல் பிசியை பில்ட் பண்ணுறதுன்னு நாங்கள் இந்த பில்டுக்கு யூஸ் பண்ண காம்போனன்ட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வித் பிரைசிங் டீடைல்ஸ் அண்ட் நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பிசியை பில்ட் பண்ணணும்னா இந்த காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணலாமா அண்ட் இந்த பிசியை ஆன்லைன் கிளாஸ் ஆஃபீஸ் பர்பஸுக்குலாம் யூஸ் பண்ணலாமா, இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. இது ஒரு கன்சியூமர் பிசி பில்ட், அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக நாங்கள் பண்ண பிசி பில்ட். இது ஒரு என்ட்ரி லெவல் பிசி பில்ட் தான். இதை நாங்கள் ஃபார்மசியோட பில்லிங் பர்பஸுக்காக பில்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பில்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பற்றி பார்ப்போம். நாங்கள் இதுக்கு சூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் இன்டெல் பென்டியமோட G6400. இந்த பிசி தான் நாங்கள் பில்ட் பண்ணுறதுலே ஃபர்ஸ்ட் இன்டெல் பிசி பில்ட். இது இன்டெலோட 10th gen டியூவல் கோர் ப்ராசர் வித் ஹைப்பர் த்ரெட்டிங். ஸோ இதில் 2 cores and 4 threads இருக்குது. இந்த ப்ராசரோட கிளாக் ஸ்பீட் 4 GHz. தென் இதோட டிடிபி 58 watts. டிடிபினா தெர்மல் டிசைன் பவர், அதாவது ப்ராசஸர் மேக்ஸிமம் லோடில் இருக்கும்போது எவ்வளோ பவரை கன்சியூம் பண்ணுதோ அதை சொல்கிறது. இதோட கேஷ் மெமரி 4 MB. இந்த ப்ராசரில் DDR4 RAM அப் டு 2666 MHz சப்போர்ட் பண்ணும். இந்த ப்ராசர் 14 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணுது. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்ட்ரி லெவல் ப்ராசர்னு சொல்லலாம். நீங்கள் AMD சைடில் ஆத்தலான் போகலாமேன்னு கேட்கலாம். பட் ஆத்தலான் 3000Gயை கம்பேர் பண்ணும்போது இதில் ப்ராசஸிங் பவர் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் ஆத்தலானுக்கு பதில் பென்டியம் கோல்ட் சீரிஸை சூஸ் பண்ணோம். இந்த பில்டுக்கு நாங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு எதுவும் யூஸ் பண்ணலை. இது ஒரு APUன்றதுனால இந்த ப்ராசர்லேயே இன்பில்ட் இன்டெலோட UHD 610 இருக்குது. இந்த கிராஃபிக்ஸை வச்சு கேம் விளையாடலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பட் டே டு டே நார்மல் யூசேஜுக்கு இது கண்டிப்பாக மோர் தேன் எனஃப் தான். பட் இதில் நீங்கள் லோ செட்டிங்ஸில் வச்சு கேம் ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக ப்ளேயபிளாக தான் இருக்குது. இன்டெல் இதில் அவங்களோட ஸ்டாக் கூலரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸருக்கு ஸ்டாக் கூலரே கண்டிப்பாக எனஃப் தான். பட் இதில் தெர்மல் பேஸ்ட் ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணி இருக்கிறதுனால நாங்கள் ப்ரீ அப்ளை தெர்மல் பேஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு நியூ தெர்மல் பேஸ்ட்டை அப்ளை பண்ணோம். ஓவராலாக இந்த ப்ராசஸர் வேல்யூ ஃபார் மணி தான். மோஸ்ட்டாக இது எல்லா பேசிக் டாக்ஸையும் ஹேண்டில் பண்ணுது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃபீஸ் யூசேஜுக்கு இது சூட்டபிள் ப்ராசஸர் தான். இந்த பிசியில் நீங்கள் IFPS கேம்ஸ்லாம் விளையாடணும்னா இதில் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை ஆட் பண்ணிக்கலாம். பட் அதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இந்த பட்ஜெட்டில் நீங்கள் கேமிங்காக ஒரு பிசி பில்ட் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆத்தலான் 3000G ப்ராசஸரை யூஸ் பண்ணலாம். இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதில் கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவே கிடைக்கும். பட் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஆர் ஆஃபீஸ் யூஸுக்கு ஒரு பிசி பில்ட் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா நீங்கள் பென்டிஎம்மை சூஸ் பண்ணுறதே பெட்டர். இந்த ப்ராசஸரோட கரண்ட் ப்ரைஸிங் அப்ராக்சிமேட்லி 7000. இந்த ப்ரைஸுக்கு இது கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராசஸர் தான். நெக்ஸ்ட் நம்ம இந்த பில்டுக்கு யூஸ் பண்ண மதர் போர்ட் பற்றி பார்க்கலாம். நாங்கள் இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது ஜிகாபைட் பிராண்டோட H410MH. இது இன்டெலோட 10th gen ப்ராசஸர்னால இதுக்கு H310 சிப்செட் இருக்க மதர் போர்ட் சப்போர்ட் பண்ணாது. ஸோ H410 சீரீஸில் இது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் மதர் போர்ட். அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். இந்த மதர் போர்டில் 2 RAM ஸ்லாட்ஸ் இருக்குது. இது அப் டு 64 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் இன் 2666 MHz. இதில் ஒரு M.2 ஸ்லாட்டும் இருக்குது. இதில் நீங்கள் Gen 3 NVMe SSD வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் டிஸ்பிளே கனெக்ட் பண்ண VGA போர்ட் HDMI போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. தென் இதில் 4 SATA போர்ட்ஸ் இருக்குது. USB போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் 4 USB 2.0 போர்ட்ஸ் அப்புறம் 2 3.0 போர்ட்ஸ் இருக்குது. தென் இதில் 4 டெம்பரேச்சர் சென்சார்ஸ் அண்ட் 2 ஃபேன் ஹெட்டர்ஸ் இருக்குது. இது ஒரு பேசிக் மதர் போர்டு தான். இதில் நீங்கள் ஓவர் கிளாக்லாம் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணாலும் இல்லை பண்ணணும்னு நினச்சாலும் இன்டெலோட ஸ்டாக் கூலர் இதுக்கு பத்தாது. நீங்கள் பென்டிஎம் ஆர் i3 10th gen வச்சு ஒரு பில்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த மதர் போர்டோட கரண்ட் ப்ரைஸிங் அப்ராக்சிமேட்லி 6000. இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல மதர் போர்டுனே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த பில்டுக்கு யூஸ் பண்ண RAM பற்றி பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது க்ரூஷியல் பிராண்டோட 8GB DDR4 2666 MHz. நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸரில் 2666 MHz ரேமுக்கு தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் 3000 MHz RAM வாங்குறது வேஸ்ட்டு தான். பட் இதை விட 3000 MHz RAM உங்களுக்கு சீப்பாக கிடச்சிதுன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக 3000 MHz RAM வாங்கலாம். பட் அதுவுமே இந்த பிசியில் 2666 MHzல தான் ஒர்க் ஆகும். இந்த ரேமில் ஹீட் சிங்க் கிடையாது. இந்த பில்டுக்கு 8GB ரேமே மோர் தேன் எனஃப் தான். பட் நீங்கள் உங்களுக்கு ஃபியூச்சரில் வேணும்னா இன்னொரு 8GB ஆட் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது டியூவல் சேனலில் ஒர்க் பண்ணுறதுனால பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் பூஸ்ட் இருக்கும். இந்த ரேமோட கரண்ட் ப்ரைஸிங் அப்ராக்சிமேட்லி 3500 rupees.
உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இருந்தால் நீங்கள் ஹீட் சிங்கோடு இருக்க ரேமை சூஸ் பண்ணலாம். அதை தான் நாங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பட் இங்கே பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த ரேமை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த பில்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோரேஜ் பற்றி பார்ப்போம். நாங்கள் இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது கிங்ஸ்டன் பிராண்டோட 240 GB SATA SSD. இது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் SSD. நீங்கள் கிங்ஸ்டன், க்ரூஷியல், ஜிகாபைட்னு எந்த பிராண்டு வேணாலும் போகலாம். எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. உங்களுக்கு எது சீப்பாக கிடைக்குதோ அது போகிறதே பெஸ்ட். இந்த SSDயோட கரண்ட் ப்ரைஸிங் அப்ராக்சிமேட்லி 3000 rupees. நீங்கள் இந்த பிசியில் NVMe SSDயும் போடலாம். உங்ககிட்ட பட்ஜெட் இருந்தால் நீங்கள் NVMe போகலாம். இந்த பில்டுக்காக நாங்கள் ஹார்ட் டிஸ்க் எதுவும் யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க PSU அண்ட் கேபினெட் பற்றி பார்க்கலாம். இப்போ நாங்கள் இதை ஏன் சேர்த்து சொல்கிறோன்னா, நாங்கள் இந்த பில்டுக்கு கேபினெட் அண்ட் PSU சேர்த்து வர மாதிரி ஒரு காம்போவை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபிங்கர்ஸ் பிராண்டோட டர்போ மினி கேபினெட் வித் பவர் சப்ளை. இந்த கேபினெட்டை சூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் இந்த சைஸ் தான். இது ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. சைஸ் காம்பேக்டாக இருந்தாலும் இதில் வென்டிலேஷன் நல்லாவே இருக்குது. இந்த கேபினெட்டோட ரியரில் இன்பில்ட் 80mm ஃபேன் இருக்குது. தென் IO போர்ட்ஸில் 1 USB 2.2 அண்ட் 1 USB 3.2, தென் ஹெட்ஃபோன் அண்ட் மைக் ஜாக் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மினி ATX கேபினெட்னால இதில் மைக்ரோ ATX அண்ட் மினி ATX மதர் போர்டை தான் யூஸ் பண்ண முடியும். ATX மதர் போர்டில் இதில் ஃபிக்ஸ் ஆகாது. இந்த கேபினெட் ஸ்மாலாக இருந்தாலும் இதோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட டிசைனும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வர பவர் சப்ளை பற்றி பார்ப்போம். இதில் 450 watts PSU இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் 80+ ரேட்டிங்லாம் கிடையாது. பட் இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு டீசெண்டான பவர் சப்ளைன்னு கண்டிப்பாக சொல்லலாம். உங்ககிட்ட பட்ஜெட் இருந்தால் ஒரு 80+ ரேட்டிங் இருக்க பவர் சப்ளை போகிறது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பட் இங்கே பட்ஜெட் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த காம்போவோட கரண்ட் ப்ரைஸிங் அப்ராக்சிமேட்லி 2200 rupees. இப்போ நம்ம இந்த பிசியை பில் பண்ணலாம். இப்போ இந்த பிசியை பில் பண்ணி OS இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணலாம். இந்த பிசி ஓவராலாக நம்ம பே பண்ணுற மணிக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே ஆஃபர் பண்ணுது. எல்லாம் பேசிக் டாஸ்க்கையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. இது ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃபீஸ் பர்பஸுக்கு பெஸ்ட்டுன்னு பிசின்னு சொல்லலாம். ஆர் நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருந்தீங்கன்னா இது டாக் மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்லிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். கேமிங் பொறுத்த வரைக்கும் இது மீடியம் கிராஃபிக்ஸில் இருக்க கேமை நல்லா ஹேண்டில் பண்ணும். பட் இதில் AAA ரைடல் கேம்ஸ் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பிளேயபிள் கிடையாது. நீங்கள் கேமுக்காக இந்த பட்ஜெட்டில் பிசியை பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா AMD Athlon 300Gயை கன்சிடர் பண்ணலாம். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இதை விட கண்டிப்பாக அதில் பெட்டராகவே இருக்கும். பட் ப்ராசஸிங் பவர் Athlonோட Pentiumல கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக ஆஃபர் பண்ணுது. நீங்கள்
நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பிசியை பில்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்பெக்லேயே பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி பர்ஃபார்மன்ஸாக ஆஃபர் பண்ணுது. அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே பட்ஜெட்டில் பிசியை பில்ட் பண்ணணும்னு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பிசி பில்டு வேணும்னா எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக எங்ககிட்ட இருந்து பிசி வேணும்னா மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. மற்றபடி பிசி ரிலேட்டட் டவுட்லாம் இன்ஸ்டால கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். இந்த பிசி பில்டை பற்றி உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறோம். அன்டில் தட் குட் பை ஃப்ரம் கன்சியூமர்ஸ் டெக்.